வணக்க மக்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பனை வெல்லம் வச்சு ஒரு பருப்பு பாயாசம் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு 1/2 கேஜி எடுத்திருக்கேன். 1/2 கேஜி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வச்சுருக்கேன். வாங்க இதை ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுருவோம். புது மாடலாக பண்ண போகிறோம். அதனால் பாசிப்பருப்பு கூட ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி பிடிச்சாச்சு. ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுருவோம். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க வேகிறக்குள்ள. குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடலாம். வச்சுங்க. பாருங்கள், பனை வெல்லம் உடைச்சிட்டு பாவு காசிடுவோம். வெல்லம் அந்த மாதிரி உடைச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் போட்டுருவோம். ஸ்டவ் ஆன் ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வெறும் பாவுக்கு மட்டும்தான். பனை வெல்லத்தை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். பாரம்பரியமான வெல்லம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாவு ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தை வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கு. இதை வந்துட்டு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுருவோம். ஒவ்வொரு இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இதில் இருக்குது, இந்த மெத்தட் வந்துருக்கு. இதில் பால் 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பால் 1/2 லிட்டர் ஆட் பண்ணிவிடுவோம். இதில் 10 ஏலக்காய் நசுக்கிட்டு சேர்த்துருவோம். நாங்கள் போட்டுருவோம். பருப்பு பாயசம் இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. வெல்லம் ஆட் பண்ணாதுக்கு முன்னே பாருங்கள், வெள்ளை பாவு இப்படி வந்திருக்கு. பாவு காசுனதுக்கு அப்புறம் இதில் மண் அந்த மாதிரி ஐட்டம், மண் அதெல்லாம் எதனா இருக்கும், மண் மணல் அப்படி, அதுக்கு வடிகட்டிட்டு சேர்த்துருவோம். பார்த்தீங்களா எவ்வளோ கச்சடாக இருக்குது. வா, சூப்பராக வந்துருக்கு. பருப்பு பாயசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. 1/2 மூடி தேங்காய் திருகி இருக்குங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். இது ஆல்மோஸ்ட் ஆச்சு. இதை எடுத்து பக்கத்தில் வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இவ்வளோ ஆட் பண்ணிக்காங்க. பொடி முந்திரி ஆட் பண்ணிக்காங்க. ரேசன்ஸ் ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிடுவோம். பருப்பு பாயாசம் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த பனை வெல்லம், அந்த பாசிப்பருப்பு, முந்திரி, திராட்சை, தேங்காய் இதெல்லாம் சேரக்குள்ள அறுசுவையாக நாக்கில் நடனம் ஆடுதுங்க. இதை வீட்டில் பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஆயிரக்கணக்காக வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.